யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 14:18. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக, வார்த்தையின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு இடைபடுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிறீர், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஆண்டவரே, இந்த வேலையிலும் தகப்பனே, இருதயம் உடைகிற நேரங்கள் தகப்பனே, நொறுக்கப்பட்ட நேரங்கள், தனிமை நேரங்கள், எல்லா சூழலில் நீர் கூட இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரை, உம்முடைய கரங்கள் பிள்ளைகள் யாவருக்கும் நன்மையானதை கட்டளையிடட்டும். உங்கள் பாதத்தில் இந்த வேளையில் ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அதாவது சூழ்நிலைகள் மோசமாகும் பொழுது சில வேளைகளில் நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நம்மளை கைவிட்டுட்டு போகிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திக்கற்ற நிலையில் நான் உன்னை என்ன பண்ணுறதில்ல, விட்டுட்டு போகிறதில்ல, நான் உன்னிடத்தில் என்ன பண்ணுறேன், வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திக்கற்ற நிலைமையை மாற்ற, இந்த சூழ்நிலையில் நீ படுகிற பாடுகளை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நன்மையானதை என்ன பண்ணுவேன், தருவேன். அப்போது நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய சூழ்நிலைகள் மோசமாகும் பொழுது இயேசு கூட வர ஆரம்பிக்கிறார் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற. அப்போது திக்கற்ற நபர்கள் இல்லை, திக்கற்ற நிலை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, முடியாத காலங்கள் ஒரு மனிதனுக்கு திக்கற்ற நிலைமை. அப்படின்னா சுற்றிலும் யாருமே இருக்க மாட்டாங்க, யாருடைய உதவியும் இருக்காது, யாருடைய ஒத்தாசையும் இருக்காது. இப்போ பைபிளில் பார்த்திங்கன்னா, ஒரு விதவர்ப்பா, ஒரே ஒரு பையன், அவன் இறந்துருவான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இனி அந்த தாயாருடைய நிலை எப்படி தான், கைவிடப்பட்ட நிலை, யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாலிபனை எழுப்பின உடனே அந்த திக்கற்ற நிலை என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. இதுதான் திக்கற்ற நிலைமை என்ன பண்ணுகிறவர், மாற்றுகிறவர். அடுத்தாப்புல பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, பர்திமேயு, அவனுடைய சூழ்நிலை எப்படி தான், பிச்சை எடுக்கிறது தான் அவனுடைய வாழ்க்கை. அவனுக்கு வெளிச்சம் என்பதே கிடையாது, பகல் என்பது கிடையாது. அவனுடைய உணர்வின் காலங்கள் தான் அவனுக்கு இது பகல், இது வெயில், இது என்ன சொல்கிறது, வெயில் அதிகமாக இருக்கிற காலங்கள், இல்லை மழை பெய்யுது, இந்த மாதிரி உணரக்கூடிய தன்மைகள் தான். அப்போது அப்படி இருக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுறாரு, அந்த இருள், அதாவது தடவி தெரிந்த காலங்களை அவனுக்கு என்ன பண்ணி கொடுக்குறார், மாற்றி கொடுக்குறார். அப்போது நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்குற ஒரு சூழ்நிலை திக்கற்ற நிலை. இந்த திக்கற்ற நிலை இல்லை, அந்த திக்கற்ற நிலை ஒருத்தனுக்குள்ளே வந்த உடனே அவன் எப்படிப்பட்டவனா மாறுறான் அப்படின்னா, வாழ்கிறதே வேஸ்ட், வாழ்கிறதே என்னது, வேஸ்ட்டு. அப்போது யார் திக்கற்ற நிலையில் இருக்கிறாங்கன்னா, சாகருக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள பிரயாசப்படுறாங்களா, செத்தா நல்லா இருக்கும், இதுதான் திக்கற்ற நிலைமை. அதாவது திக்கற்ற நிலைமை இல்லை என்றால் அவன் எப்படினாலும் வாழ்ந்து போயிட்டே இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். திக்கற்ற நிலைமைன்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் இங்கே மாற்றம் வர்றக்கோ சூழ்நிலையில் எழும்புறக்கோ என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நல்லா கவனிக்கணும். நாம் எல்லாத்திலும் கடந்து போக, எல்லாத்திலும் பலனடைய, எல்லாத்திலும் செயல்பட ஆண்டவருடைய ஒத்தாசையை அதிகமாக என்ன பண்ணியிருக்கணும், பிடித்திருக்கணும். அப்போது ஒரு மனிதன் தேவ ஆலோசனை, தேவ பலனை பெற்றிருக்கும் பொழுது அவன் பல காரியங்களை கடந்து போக ஆண்டவருடைய உதவி என்ன பண்ணும், உண்டாகும். அதுதான் திக்கற்ற நிலைமை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க. 13வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை சொல்லியிருக்கு, நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படி நான் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். அப்போ ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை செய்யவும் எப்படி இருக்கிறாரு, ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு திக்கற்ற நிலைமையை விட மாட்டார். அடுத்தது கேட்குற அனுபவம் இருக்கணும். ஒரு சூழ்நிலை மாறணும்னா ஜெபம் பண்ணாமல் மாற்றத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஜெபம் எந்த அளவுக்கு கடந்து போகுதோ அங்கே சூழ்நிலைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மாறிட்டு இருக்கோம். அதனால தான் தடுமாறும் நிலைகளை கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்மளை கவனித்து கொள்ளணும். எந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது, எந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது
அப்போ நான் எப்படிப்பட்டவனா மாறிடணும்? ஜெபிக்கிறவனா மாறிடணும். அவனுக்கு தான் சூழ்நிலையில் வெளிச்சம் கிடைக்கும். ஜெபிக்கிறவனுக்கு தான் சில காரியங்கள்ல இருக்கிற இருள் மாறும். ஜெபிக்கிறவனுக்கு தான் தன்னம்பிக்கை. ஜெபிக்கிறவனுக்கு தான் தேவ ஆலோசனை, தேவ ஒத்தாசை, தேவன் நடத்துகிற நடை என்னதென்பதை என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அப்போது நம்மளை கவனித்து கொள்ளணும். நம்முடைய பாதைகளில் எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமாக கடந்து போகிறோம். அப்போ அது போகலை அப்படின்னா நாம் வீழ்ச்சிகளை என்ன பண்ணுவோம்? சந்திப்போம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை, நான் உங்கள் திக்கற்றவர்களாக விடுவதில்லை, உங்களிடத்துல வர்றேன். நீங்கள் யாராக இருக்கணும்னா என் நாமத்தில் கேட்குறவங்களா இருக்கணும். அப்போது ஜெபிக்கிற, அதான் சொல்கிற, கேட்குற பிள்ளைகள் இல்லை, எதிர்பார்க்கிறதை சுதந்திரிக்கிற ஓடுற பிள்ளைகள் தான் என்ன பண்ணும்? பெற்றுக்கொள்ளும். அப்போ நமக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயமாக பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். அதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன பண்ணுறாரு? செய்கிறார். அப்போது கவனிக்கணும், ஆண்டவருடைய கரங்கள் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளோ இரக்கங்களை காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. அப்போது அந்த இரக்கங்களை சுதந்திரித்து கொள்ள நாம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இன்னொரு காரியம் வேதத்தில் போட்டிருக்கு. 15:7 வாசிங்க. யோவான் 15:7. அடுத்தது வார்த்தையின் பலன். ஜெபம் எப்படி இருக்குதோ அப்படி ஒரு மனிதன்கிட்ட தேவ வார்த்தையின் பலன் இருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை, அதான் தேவ வார்த்தை நிலைத்திராதவன் பரிசுத்தத்தை தக்க வைக்க முடியாது, ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. தேவ வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அது ஒரு மனிதனை கட்டி எழுப்பும், தன்னம்பிக்கையை உண்டு பண்ணும். சில காரியங்கள் அவனை முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களில் ஆண்டவர் இதை எனக்கு செஞ்சு தந்துருவாருங்கிற ஒரு எண்ணங்களை என்ன பண்ணிடும்? கொண்டு வந்துடும். அப்போது நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு பகுதி இது. தேவ வார்த்தையில் நாம் இன்னும் என்ன பண்ணணும்? பலனடைகிறவர்களாய், பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் என்ன பண்ணணும்? காணப்படணும். அதனால தான் அந்த இடத்துல சொல்லிருக்கு, நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவும் என்ன பண்ணப்படும்? தேவ வசனத்தை நம்பாதவன் எவ்வளோ ஜெபம் பண்ணியும் அவனுக்கு அற்புதம் என்ன பண்ணாது? நடக்காது. ஏன்னா தேவ வார்த்தையை நம்புகிறவனுக்கு தான். அதனால தான் பேதுரு சொல்லுவார், முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்போ என்ன பண்ணுறேன்? போடுறேன். அவனுக்கு ஆசீர்வாதம். அப்போது வார்த்தைக்குள் தேவனுடைய நற்கிரியைகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியுமே தவிர வார்த்தை இல்லாமல். அதனால தான் ஒருவனுக்கு 2 காரியமும் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஜெபமும் அவனுக்கு கரெக்டாக இருக்கணும், பைபிள் ரீடிங்கும் கரெக்டாக இருக்கணும். பைபிள் வசனம் இல்லாமல் வெறும் ஜெபம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவனால் வார்த்தையோ நம்பிக்கையோ என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கவனித்து கொள்ளணும், நமக்குள்ள நல்ல ஜெபமும் இருக்கணும், வேத வசனத்தின் என்ன சொல்கிற வேத வசனத்தை கற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நம்மளை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். அப்போ இது 2 இருக்கும் பொழுது இயேசு கூட இருக்கிறதையும் திக்கற்ற நிலைமைகளை மாற்றுறதே என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதெல்லாம் சொல்கிறேன், என் நாமத்தில் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். அப்போ குமாரன் மகிமைப்பட. அப்போது நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். வசனமும் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். சிலவங்க நல்லா வசனம் படிப்பாங்க, அதன்படி நடக்கிறதில்ல. சிலவங்க நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, பரிசுத்தத்தில் வாழ்கிறதில்ல. அப்போ அது 2ம் இல்லாட்டாலும் நமக்கு என்ன பண்ணாது? மாற்றம் நடக்காது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வதி.